نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. تفسير سورة البقرة آية 34 39 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇத் மேலும் போது, குல்னா நாம் கூறிய, லில் மலாஇகதி மலக்குகளுக்கு, உஸ்ஜுது சஜ்தா செய்யுங்கள், லி ஆதம ஆதமுக்கு, ஃபசஜது எனவே அவர்கள் சஜ்தா செய்தார்கள், இல்லா தவிர, இபிலீஸை, அபா அவன் மறுத்தான், வஸ்தக்பர மேலும் ஆணவம் கொண்டான், வகான மேலும் ஆகிவிட்டான், மினல் காஃபிரீன் மறுப்பவனாக. 34வது வசனம். ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று நாம் மலக்குகளுக்கு கூறிய போது இபிலீஸை தவிர அனைவரும் பணிந்தனர். அவனோ மறுத்து ஆணவம் கொண்டான், நம்மை மறுப்பவனாக ஆகிவிட்டான். வகுல்னா மேலும் நாம் கூறினோம், யா ஆதமு ஓ ஆதமே, உஸ்குன் தங்குங்கள், அந்த நீயும், வஸௌஜுக மற்றும் உன் மனைவியும், அல் ஜன்னத ஜன்னத்தில், வகுலா மேலும் இருவரும் உண்ணுங்கள், மின்ஹா இதில், ரகதன் தாராளமாக, ஹைசு எங்கு வேண்டுமானாலும், ஷித்துமா இருவரும் விரும்பியவாறு, வலா மேலும் வேண்டாம், தகுரபா இருவரும் அருகில் செல்ல, ஹாதிஹி இந்த, அஷ்ஷஜரத மரத்தின், ஃபதகூனா பின் இருவரும் ஆகிவிடுவீர்கள், மினல் வாலிமீன் அக்கிரமம் செய்பவர்களாக. 35வது ஆயத். ஆதமே நீயும் உன் மனைவியும் இந்த சொர்க்கத்தில் தங்குங்கள், இருவரும் விரும்பியவாறு தாராளமாக இதில் உண்ணுங்கள், இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள், நெருங்கினால் அக்கிரமம் செய்பவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று நாம் கூறினோம். ஃபஅஸல்லஹுமா பின் இருவரையும் அப்புறப்படுத்தினான், அஷ்ஷைத்தானு ஷைத்தான், அன்ஹா அதிலிருந்து, ஃபஅஹ்ரஜஹுமா பின் வெளியேற்றினான் இருவரையும், மிம்மா அந்த நிலையில், கானா இருந்தார்கள், ஃபீஹி அங்கே, வகுல்னா மேலும் நாம் கூறினோம், இஹ்பிது இறங்குங்கள், பஅதுக்கும் உங்களில் சிலர், லிபஅதின் சிலருக்கு, அதுவுன் எதிரிகள், வலக்கும் மேலும் உங்களுக்கு, ஃபில் அர்தி பூமியில், முஸ்தகர்ருன் வாழ்விடமும், வமதாஉன் மற்றும் வசதிகளும், இலா வரை, ஹீன் ஒரு குறிப்பிட்ட காலம். 36வது வசனம். அவ்விருவரையும் அங்கிருந்து ஷைத்தான் அப்புறப்படுத்தினான், அவர்கள் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றினான், இறங்குங்கள், உங்களில் சிலர் சிலருக்கு எதிரிகள், உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்விடமும் வசதியும் உள்ளன என்று நாம் கூறினோம். ஃபதலக்கா பின் பெற்றுக்கொண்டார், ஆதமு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மின் இருந்து, ரப்பிஹி அவருடைய இறைவனிடம், கலிமாத்தின் சில வார்த்தைகளை, ஃபதாப பின் மன்னித்தான், அலைஹி அவரை, இன்னஹு நிச்சயமாக அவன், ஹுவ அவனே, அத்தவ்வாபு மன்னிப்பை ஏற்பவனாவான், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோனும் ஆவான். 37வது வசனம். பாவ மன்னிப்புக்குரிய சில வார்த்தைகளை தமது இறைவனிடமிருந்து ஆதம் பெற்றுக்கொண்டார், எனவே அவரை இறைவன் மன்னித்தான், அவன் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோன். குல்னா நாம் கூறினோம், இஹ்பிது இறங்கிவிடுங்கள், மின்ஹா இங்கிருந்து, ஜமீஅன் அனைவரும், ஃபஇம்மா பின் அப்போது, யஅதியன்னகும் வரும் உனக்கு, மின்னி என்னிடமிருந்து, ஹுதன் ஹிதாயத் நேர்வழி, ஃபமன் பின் யாரெல்லாம், தபிஆ பின்பற்றுவார்களோ, ஹுதாய எனது ஹிதாயத்தை, ஃபலா பின் இல்லை, ஹவுஃபுன் எந்த ஒரு அச்சமும், அலைஹிம் அவர்களுக்கு, வலா மேலும் மாட்டார்கள், ஹும் அவர்கள், யஹ்ஸனூன் அவர்கள் கவலைப்படுவார்கள். 38வது வசனம். இங்கிருந்து அனைவரும் இறங்கிவிடுங்கள், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்போது எனது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு எந்த அச்சமும் இல்லை,
அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று கூறினோம். வல்லதீன மேலும் அவர்கள் கஃபரு மறுப்பவர்கள் வகத்தபு மற்றும் பொய்யாக்குபவர்கள் பி ஆயாத்தினா நம் வசனங்களை உலாயிக இவர்கள்தான் அஸ்ஹாபு தோழர்களாவார்கள் அந்நாரி நெருப்பின் ஹும் அவர்கள் ஃபீஹா அதில் ஹாலிதூன் நிரந்தரமாக இருப்பார்கள். 39வது வசனம் நம்மை மறுத்து நமது வசனங்களை பொய்யென கருதியோர் நரகவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றும் கூறினோம். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று நாம் மலக்குகளுக்கு கூறிய போது இபிலீஸை தவிர அனைவரும் பணிந்தனர். அவனோ மறுத்து பெருமை அடித்தான், நம்மை மறுப்பவனாக ஆகிவிட்டான். இந்த ஆயத்தில் ஆதாமுக்கு அல்லாஹ் வழங்கிய மகத்தான கௌரவத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பூமியின் பிரதிநிதி ஆவதற்கு தேவையான அறிவு வடிவங்களை பெற்றிருந்ததால் ஆதாம் தங்களை விட உயர்ந்தவர் என்பதை மலக்குகள் அறிந்து கொண்டனர். இப்போது அல்லாஹ் இந்த மேன்மையை ஒரு தெளிவான மற்றும் உறுதியான வடிவத்தில் வெளிப்படுத்த விரும்பினான். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ அல்லாஹ் மலக்குகளை ஆதாமுக்கு முன்பாக சஜிதா செய்ய சொன்னான். அல்லாஹ் மலக்குகளை ஆதாமுக்கு முன்பாக சஜிதா செய்ய கட்டளையிட்ட போது இபிலீசும் அந்த கட்டளையில் சேர்க்கப்பட்டான். மலக்குகள் அல்லாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தனர், இபிலீஸை தவிர. ஃபசஜது இல்லா இபிலீச அவன் தன் ஆணவத்தால் அவ்வாறு செய்ய மறுத்தான். மலக்குகளுடன் இபிலீசுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான், ஏனெனில் இபிலீசும் ஜன்னத்தில்தான் இருந்தான். அவன் பூமியில் வசிப்பவர்களில் ஒருவராகவும் மிகவும் சுறுசுறுப்பான வழிபாட்டாளர்களில் ஒருவராகவும் அறிவுள்ள நபர்களில் ஒருவராகவும் இருந்தான். இதனால் மலக்குகளுடன் நெருக்கமாக இருந்ததால் ஜன்னத்திற்கு போய் வந்து கொண்டிருந்தான். இந்த குணம் அவனை ஆணவத்திற்கு ஆளாக்கியது. இபிலீஸ் ஜின்களின் குலத்தைச் சேர்ந்தவன், ஜின்களின் தந்தை. அல்லாஹ் ஜின்களை நெருப்பிலிருந்து படைத்தான். இதன் மேலும் விவரங்கள் சூரத்துல் ஆராஃபில் இருக்கிறது. அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அபா அல்லாவின் கட்டளையை மறுத்தான். வஸ்தக்பர ஆணவம் காட்டினான் அல்லது பெருமை அடித்தான். பொறாமை மற்றும் ஆணவம் என்ற இந்த 2 நோய்கள் மனிதனுக்கு இருந்தால் அவர்களின் விவகாரங்களோ சூழ்நிலைகளோ ஒருபோதும் சரியாகாது. எதிரி நண்பனாக மாறலாம், ஆனால் பொறாமை குணம் உள்ளவன் ஒருபோதும் நண்பனாக முடியாது. இபிலீசுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீது பொறாமை இருந்தது. அல்லாஹ் அவருக்கு சஜிதா செய்ய சொல்லி கண்ணியப்படுத்தியதால். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெறும் களிமண்ணால் படைக்கப்பட்டார். இவனை நெருப்பிலிருந்து படைத்ததால் தான் ஆதமை விட சிறந்தவன் என பெருமைப்பட்டான், ஆணவம் கொண்டான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தன் கையால் படைத்தான் என்பதை மறந்துவிட்டான். ஹலக்துஹு பியதைய 4 விஷயங்களை அல்லாஹ் தன் கையால் படைத்தான். அல்லாவின் அர்ஷ், கலம் அதாவது எழுதுகோல், ஜன்னத் மற்றும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். மீதி அனைத்தும் அல்லாஹ் குன் என்றான், அது தானாக அமைந்தது. ஆதாமுக்கு முன் சஜிதா செய்யப்பட்டது, ஆனால் கீழ்ப்படிதல் அல்லாவுக்கே இருந்தது. அல்லாஹ் ஆதாமை கண்ணியப்படுத்தி மலக்குகளை அவருக்கு சஜிதா செய்ய சொன்னான். இந்த சஜிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கண்ணியப்படுத்துவதற்கான சஜிதாவாகும். அல்லாவை தவிர வேறு யாருக்கும் அல்லது எதற்கும் சஜிதா செய்வதோ வணங்குவதோ ஷிர்க் ஆகும். ஆனால் அல்லாவின் கட்டளையின்படி எதை செய்தாலும் அது இபாதத் தான். முந்தைய உம்மத்துகளுக்கு சஜிதா செய்யும் பழக்கம் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துக்கு, அதாவது நமக்கு, அது ரத்து செய்யப்பட்டது. புனித குர்ஆனின் வசனம் நமக்கு சொல்கிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெற்றோரும் சகோதரர்களும் எகிப்தை அடைந்ததும் அவருக்கு முன்பாக சஜிதா செய்தனர். சூரத்துல் யூசுப் 100வது வசனம். அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்குவது இணை வைத்தல், அதாவது ஷிர்க் ஆகும், மற்றும் துரோகம், அதாவது குஃப்ர் ஆகும்.
எனவே முந்தைய இறைத்தூதர்களின் நாட்களில் ஒருவர் முன் தன்னை வணங்குவது வெறும் மரியாதைக்குரிய செயலாகவோ அல்லது ஒருவரின் மரியாதையை காட்டும் ஒரு வழியாகவோ இருந்தது. முந்தைய நபிமார்களின் ஷரியத்தில் பெரியவர்களை கௌரவிக்கும் விதமாக சஜிதா செய்வது அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷரீஅத் சஜிதா செய்வது அல்லது மிகவும் தாழ்ந்து குனிவது போன்ற செய்கைகளை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்ய தடை செய்துள்ளது. فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين. அவ்விருவரையும் அங்கிருந்து ஷைத்தான் அப்புறப்படுத்தினான். அவர்கள் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றினான். இறங்குங்கள், உங்களில் சிலர் சிலருக்கு எதிரிகள். உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்விடமும் வசதியும் உள்ளன என்று நாம் கூறினோம். ஃபஅஸல்லஹுமா ஷைத்தான், ஷைத்தான் அதாவது இப்லீஸ் ஆதமையும் ஹவ்வாவையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினான். இதன் முழு விவரம் சூரத்துல் ஆராஃபில் உள்ளது. எப்படி ஆதம் மற்றும் ஹவ்வா அலைஹிமுஸ்ஸலாமை அல்லாஹ் தடை செய்ததை செய்ய ஷைத்தான் கட்டாயப்படுத்தினான் என்று. இது ஷைத்தானின் வஸ்வசாவுடன் ஆரம்பித்தது. முதலில் மனதில் அதை பதிய வைப்பான். அந்த விஷயத்தை நோக்கி ஈர்க்கப்படும் வரை மறுபடியும் மறுபடியும் வஸ்வசா அதாவது கிசுகிசுத்திக் கொண்டே இருப்பான். மற்றும் ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நான் உங்கள் நலன் விரும்பி என்று சத்தியம் வேறு செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் கட்டளையை மறந்துவிட்டார். முடிவில் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அங்கிருந்து வெளியேற்றினான். வகுல்னா இஹ்பிது பஅதுகும் லிபஅதின் அதுவ், இறங்குங்கள், உங்களில் சிலர் சிலருக்கு எதிரிகள். இந்த 3 பேருக்கும் ஆதம், ஹவ்வா, ஷைத்தான் அல்லாஹ் கூறுகிறான். இதன் பொருள் என்னவென்றால், ஒரு புறம் ஷைத்தானுக்கும் மனிதர்களுக்கும், மறுபுறம் ஆதாமுக்கும் ஹவ்வாவுக்கும் அவர்களின் சந்ததியினருக்கும் இடையிலான பகை பூமியிலும் தொடரும். முதல் நாளே ஷைத்தான் எங்கள் தெளிவான எதிரி என்று அல்லாஹ் எச்சரித்து விட்டான். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் எங்களை அப்போதிலிருந்து உலகம் அழியும் வரை எதிரியாகத்தான் பார்க்கிறான். எங்களை இஸ்லாத்தை விட்டு விலக்க முயற்சி செய்கிறான்
நாங்கள் ஷைத்தானை எதிரியாக கருதுகிறோமா? அவனது முயற்சிகளை கெடுக்க பார்க்கிறோமா? ஷைத்தான் மட்டுமல்ல, அவனது சந்ததிகளும் சேர்ந்து எங்களை அல்லாவின் பாதையிலிருந்து விலக்க முயற்சித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மனிதர்களில் சிலருக்கு எதிரியாவார்கள் என்பதை நாம் உலகில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ரும் வமத்தாஉன் இலாஹீன். மறுமை நாள் தொடங்கும் வரை பொருள், குடியிருப்பு, வாழ்வாதாரம் மற்றும் வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை. முஸ்தகர் ஒன்று பூமியில் வாழ்வது, இன்னொன்று மரணத்தின் பின் பூமியின் கீழ் இருப்பது. மத்தா தற்காலிக பயன்பாட்டிற்கான பொருட்கள், அதாவது துனியாவில் உள்ள அனைத்தும் தற்காலிகமானவை, எதுவும் நிரந்தரமல்ல. துனியா தற்காலிக பயன்பாட்டிற்காக உள்ளது. இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் பாடம், ஷைத்தான் எங்களை திசை திருப்புவதிலிருந்து தப்பி இருக்க வேண்டும், ஷைத்தானிடம் ஏமாறாமல் இருக்க வேண்டும். மேலும் மனிதன் உலகத்தை தற்காலிகமான இடமாக கருத வேண்டும். فَتَلَقَّى آدَمَ مِنْ رَبِّهِ كَلِمَاتٍ فَتَابَ عَلَيْهِ إِنَّهُ هُوَ التَّوَّابُ الرَّحِيمُ. பாவ மன்னிப்புக்குரிய சில வார்த்தைகளை தமது இறைவனிடமிருந்து ஆதம் பெற்றுக்கொண்டார். எனவே அவரை இறைவன் மன்னித்தான். அவன் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோன். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் கைவிடவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன் குற்றத்தை உணர்ந்து அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டபோது அல்லாஹ் மன்னிப்பதோடு நிறுத்தாமல் மன்னிப்பு எப்படி கேட்க வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுத்தான். அதன் வார்த்தைகளை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்தான். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து உன் கருணையை எங்களுக்கு வழங்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகிவிடுவோம். இப்னு அப்பாஸ் சொன்னார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இறைவா, நீ என்னை உன் கைகளால் படைக்கவில்லையா என்று கேட்டார். அல்லாஹ் ஆம் என்றான். அவர், நீ என்னுள் உயிரை ஊதவில்லையா என்றார். அல்லாஹ் ஆம் என்றான். அவர், நான் தும்மும் போது நீ அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக என்று கூறினீர். உன் கருணை உன் கோபத்திற்கு முந்தியதல்லவா என்றார். அவனிடம் ஆம் என்று கூறப்பட்டது. ஆதாம் அலைஹிஸ்ஸலாம், இந்த தீய செயலை செய்ய நீதான் என்னை விதித்தாய் என்று கூறினார். ஆம் என்று கூறப்பட்டது. அவர், நான் என் குற்றத்தை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டால் நீ என்னை சொர்க்கத்திற்கு திருப்பி அனுப்புவாயா என்று கேட்டார். அல்லாஹ் ஆம் என்றான். அப்போது இந்த துஆ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பணிவான குணம், தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் குணம், அல்லாஹ் அவரை மன்னித்தான். ஷைத்தானும் தப்பு செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தப்பு செய்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தப்பை உணர்ந்து மிகவும் பணிவாக அல்லாவிடம் தௌபா, அதாவது பாவ மன்னிப்பு கேட்டார். ஆனால் ஷைத்தான் தான் செய்தது சரி என்று நிரூபிக்க ஆணவத்தோடு காரணம் சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிக்கப்பட்டு மறுபடியும் சொர்க்கத்தை அடைந்தார். ஷைத்தான் அல்லாவின் கோபத்திற்கு ஆளாகி நிம்மதியின்றி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். ஆகையால் ஜன்னத்தை அடைவதற்கு ஷைத்தானிடமிருந்து தப்பி இருக்க வேண்டும். வரம்பு மீறுபவர்களுக்கு ஜன்னத் கிடைக்காது. அப்படியும் ஏதும் தப்பு நடந்துவிட்டால் உடனே அதை முழு மனதோடு உணர்ந்து அல்லாவின் முன் மிகவும் பணிவாக மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான். ஏனெனில் இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோனாவான். அவனுடைய ரஹ்மத் எவ்வளவு என்றால், குற்றம் செய்தால் மன்னிப்பு எப்படி கேட்க வேண்டும் என்றும் எங்களுக்கு கற்பித்துள்ளான். இந்த துஆ குபூல் செய்யப்படும் துஆக்களில் ஒன்றாகும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மன்னித்தானோ அதேபோல் குற்றத்தை உணர்ந்து யார் இந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவான். அல்லாஹ்வுக்கு குற்றத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்பவர்களை மிகவும் பிடிக்கும் மற்றும் அவனுக்கு மன்னிப்பதும் மிக விருப்பமான செயலாகும். குல்னா ஹ்பிது மின்ஹா ஜமீஅன்
فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى فَمَن تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. இங்கிருந்து அனைவரும் இறங்கிவிடுங்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்போது எனது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று கூறினோம். அல்லாஹ் எல்லோரையும், அதாவது ஆதம், ஹவ்வா மற்றும் இப்லீஸ் இவர்களை ஜன்னத்தில் இருந்து துனியாவுக்கு இறங்கிவிடுங்கள் என்று கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சிறந்த வெள்ளிக்கிழமை நாளில் சூரியன் உதித்தது, அன்றுதான் ஆதாம் படைக்கப்பட்டார், அன்றுதான் அவர் சொர்க்கத்தில் நுழையச் செய்யப்பட்டார், அன்றுதான் அவர் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டார். மேலும் இறுதி நேரம் வெள்ளிக்கிழமை தவிர வேறு எந்த நாளிலும் ஏற்படாது. ஃபஇம்மா யஅ்தியன்னகும் மின்னி ஹுதன். அல்லாஹ் அவர்களிடம் மனிதர்களுக்கு தனது வழிகாட்டுதலை இறக்கி வைப்பதாக கூறினான். ஹுதன் ஹிதாயத் மற்றும் இல்ம். அல்லாஹ் அவர்களுக்கு வேதங்களையும் தூதர்களையும் தெளிவான அறிகுறிகளுடன் மற்றும் தெளிவான விளக்கத்துடன் அவர்களிடம், அதாவது அவர்களின் சந்ததியினருக்கு அனுப்புவார் என்றும் எச்சரித்தார். அதாவது ஜன்னத்தை அடைவதற்கு தேவையான நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், மின்னி ஹுதன், என்னிடமிருந்து ஹிதாயத் வரும். ஹிதாயத் யாரிடமிருந்து நமக்கு கிடைக்கும்? அல்லாஹ்விடமிருந்து. ஃபமன் தபிஅ ஹுதாய, எனது வழிகாட்டுதலை பின்பற்றுபவர், அதாவது எனது வேதங்களில் உள்ளவற்றையும் நான் தூதர்களுக்கு அனுப்பியவற்றையும் ஏற்றுக்கொள்பவர், குர்ஆன் மூலமும் சுன்னத்தின் வழியாகவும் அல்லாஹ் நமக்கு அனுப்பியிருக்கும் ஹிதாயத்தை இறுக பற்றி கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்படி செய்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும். அது என்ன? ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு நாளை என்ன நடக்கும் என்ற எந்த பயமும் இருக்காது மற்றும் இவ்வுலக வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையோ துக்கமோ இருக்காது. அல்லாஹ் அவர்களிடம் தனது வழிகாட்டுதலை, அதாவது ஷரீஆவின் கட்டளைகளை மனிதர்களுக்கு வஹி மூலம் அனுப்பப் போவதாகவும் அதை உண்மையாக பின்பற்றுபவர்கள் துக்கம் மற்றும் பதட்டம் என்பவைகளிலிருந்து விடுபடுவார்கள் என்றும் கூறினார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அவர்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட எந்த இழப்பிற்காகவும் துக்கப்பட வேண்டியதில்லை, அல்லது எதிர்காலத்தில் ஏற்படும் சில துரதிர்ஷ்டங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அல்லாஹ்வின் கூறப்பட்ட வழியில் அவனை வணங்க வேண்டுமே தவிர வேறு வழிகளில் அல்லது முறைகளில் அவனை வணங்குவது முற்றிலும் தவறாகும். அவன் சொன்ன வழியில் அவனை வழிபட்டால்தான் அமைதி கிடைக்கும். அதனால் குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தையும் இறுகப் பற்றி கொண்டு அதன் வழியில் ஷைத்தானிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டு செல்ல முயற்சிக்க வேண்டும். அப்படி இருந்தால் சந்தோஷத்தோடும் அமைதியோடும் திருப்தியோடும் வாழலாம். இல்லையெனில் உலக ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரம்பு மீறி வாழ்ந்தால் பிறகு சாகும் வரை பயமும் கவலையும் துக்கமும் பதட்டத்தோடும் தான் இருக்க வேண்டும். வல்லதீன கஃபரு வகذبوا பிஆயாத்தினா உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். நம்மை மறுத்து நமது வசனங்களை பொய்யென கருதியோர் நரகவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றும் கூறினோம். வல்லதீன கஃபரு வகذبوا பிஆயாத்தினா. ஆனால் எவர்கள் நிராகரித்து நம் வசனங்களை பொய்யென கருதுகிறார்களோ, அல்லாஹ்வின் மகத்துவத்தை, அவனது குர்ஆனை, அவனது நபிமார்களை பொய் என்கிறார்களோ, அல்லாஹ்வின் அடையாளங்கள், வசனங்கள் மற்றும் அவன் மட்டுமே வழங்கப்படுவதற்கான உரிமையின் சான்றுகளை நிராகரிக்கிறார்களோ, உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். இந்த மறுப்பின் விளைவு நெருப்பின், அதாவது நரகத்தின் தோழர்களாக மாறுவதாகும். இது தண்டனையின் நிலையையும் கடவுளின் அருளிலிருந்து தூரத்தையும் குறிக்கிறது. அஸ்ஹாப் சாஹிப் என்ற வார்த்தையிலிருந்து சாஹிப் என்றால் தோழர் என்ற அர்த்தம். நெருப்பு இவர்களை பற்றி கொண்டே இருக்கும் என்பதாகும். இந்த வசனத்தின் ஒரு முக்கியமான அம்சம்
அதில் என்றென்றும் நிலைத்திருப்பது என்ற சொல். ஹும் ஃபீஹா ஹாலிதூன். இது துன்பத்திற்கு எந்த ஒரு விடுதலையோ முடிவோ இல்லாத ஒரு நிரந்தர நிலையாகும். நிரந்தரமாக நெருப்பை விட்டு வெளியேற முடியாமல் அதில் வெந்து கொண்டே இருக்கும் நிலை. அஸ்ஹாபுன் நார், அதாவது நிரந்தரமாக நெருப்பில் வெந்து கொண்டே இருப்பது காபிர்கள் ஆவார்கள். ஈமான் கொண்டவர்கள் அவர்களின் ஏதாவது ஒரு தப்பான செயலுக்கு நரகமடைந்தால் அவர்கள் நிரந்தரமாக அங்கே இருக்க மாட்டார்கள். அவர்கள் அஸ்ஹாபுன்னார் ஆக மாட்டார்கள். மனிதன் தொழுகையில் சஜிதா செய்யும் போதெல்லாம் ஷைத்தான் அழுவான். அவன் எதை செய்ய மறுத்தானோ அதற்காக நிம்மதி இல்லாமல் அலைந்து திரிகிறான். ஆனால் மனிதன் அல்லாவுக்கு சஜிதா செய்வதின் மூலம் அல்லாவுக்கு நெருக்கமாகிறான் என்ற காரணத்தினால். இந்த ஆயத்தின்படி 2 தன்மைகள் நெருப்பில் கொண்டு சேர்க்கும். ஒன்று குஃப்ர், நிராகரிப்பது, மற்றது தக்தீப், அல்லாஹ் கூறியவற்றை பொய் என்பது. மறுபடியும் நரகத்தை பற்றி குர்ஆனில் படிக்கிறோம். துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஜன்னத வ நஊது பிக மினன் நார். ஆமீன். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உங்கள் குழந்தைகளுக்கு குர்ஆனில் உள்ளவற்றை ஒரு கதையை சொல்வது போல் சொல்லுங்கள் அல்லது பகிருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கதையைப் போல இன்னும் பல கதைகள் குர்ஆனில் உள்ளது. அவைகளை குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஹாரி பாட்டர் கதை தெரியும், சினிமா தெரியும், கார்ட்டூன் கேரக்டர்ஸ் தெரியும். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை பற்றி தெரியாது. பின் அவர்களுக்கு எப்படி குர்ஆன் மீது ஆர்வம் வரும்? இஸ்லாத்தின் வேர் எங்கிருந்து ஆரம்பித்தது என்று எப்படி அறிவார்கள்? அல்லாஹ் மனிதனின் ஆரம்பத்தையும் முடிவையும் தெளிவாக விவரித்துள்ளான். அவன் எங்களை நேர்வழியில் நடாத்துவதுடன் நல்லமல்களை செய்ய அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.